உலகெங்கிலும் உள்ள காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி செக்ஸ் என்னுடைய 20 நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். செக்ஸ் நல்லதில்லை, விந்து விட்டவன் நொந்து கேட்டான், செக்ஸ் மாதத்துக்கு 2 முறை தான் பண்ணணும், இப்படி நிறைய குழப்பங்கள் இருந்தது. முன்னால் 1750களில் சுய இன்பம் பண்ணுறது, அதிகமாக செக்ஸ் பண்ணுறதெல்லாம் மூளை நரம்புகளை பாதிக்கும், மனநோய் வரும், நரம்பு தளர்ச்சி வரும், இப்படி நிறைய கற்பனைகள் இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த நூற்றாண்டினுடைய முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு சுய இன்பம், செக்ஸ் ரெண்டுமே நல்லது. 20 நன்மைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்னென்ன நன்மைகள் இருக்குது? நிறைய. இதெல்லாம் 19 ஒரு லெக்சர் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. ஆதாரங்களோட நம்ம பல முறை இதை பேசியிருக்கோம். நம்பர் 1 உங்களுடைய பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். IgA ஆன்டிபாடிஸ், அதான் ஷார்ட் டேர்ம் நோய் வர்றதை தடுக்கிறது. இந்த ஜலதோஷம், சளி, இந்த மாதிரி நோய்கள் தாக்குதலை IgA ஆன்டிபாடிஸ் தான் முதல்ல தடுக்கும். இரண்டாவதாக, தாம்பத்திய உறவு ரெகுலராக செக்ஸ் பண்ணுறவங்களுக்கு மூளையிலிருந்து நல்ல ஹார்மோன்கள் சுரக்குது. அந்த நல்ல ஹார்மோன்கள் சுரக்கிறதுனால அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்குது. 4.5 வருடம் முதல் 5 வருடங்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. மூன்றாவது, செக்ஸ் அதிகமாக பண்ணுறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் பாஸ் திட்டார், கவலையாக இருக்கிறீங்க. எளிமையான ஒரு தீர்வு என்னென்னா, நீங்கள் போய் ஒரு பாத்ரூமில் போய் சுய இன்பம் பண்ணுறீங்க, இல்லை மனைவியோட செக்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கவலைகள் மறந்து போய் மனசில் சந்தோஷம் வந்துடும். நான்காவதாக, உடல் உபாதைகள் இருக்குது. ஒரு தலைவலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, பல்வேறு உடல் உபாதைகள் இருக்குது. எளிமையான தீர்வு, போய் செக்ஸ் பண்ணுறீங்க இல்லை சுய இன்பம் பண்ணுறீங்கன்னா இந்த மார்ஃபின் மாதிரி ஒரு கெமிக்கல் பிரெயின்லேருந்து சுரக்கும். அந்த கெமிக்கல் சுரக்கும்போது பாடி பெயினே குறைஞ்சிடும். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நீங்கள் கவலைப்படும் போது செக்ஸ் பண்ணி பாருங்கள், கவலைகள் போயிடும், மனம் ஒரு சந்தோஷமாயிடும். ஆறாவதாக, மாத விளக்கின் போது நம்ம ஊரில் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, ஒரு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. மாத விளக்கின் போது செக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாத விளக்கின் போது வரக்கூடிய மசில் கிராம்ப், பாடி ஃபுல்லாக வரக்கூடிய மசில் கிராம்ப் குறைஞ்சிரும். இது மாத விளக்கில் நம்ம பெண்கள் இதை எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறதில்ல. பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சவங்களாம் மாத விளக்கின் போது ரெகுலராக செக்ஸ் வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த பாடி கிராம்ப்ஸை குறைக்கிறதுக்கு செக்ஸ் உதவியாக இருக்கும். அடுத்து 7வதாக, குழந்தை பிறப்பு, குழந்தையின்மை சரி செய்ய முடியும். வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. ஒரு முறை பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 17%. ஸோ நிறைய செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகமாகும். அடுத்ததாக, நீங்கள் ரெகுலராக செக்ஸ் பண்ணுறவங்க தற்கொலை குறைவாக பண்ணிக்கிறாங்கன்னு ஆய்வுகளை நிரூபிச்சிருக்காங்க. அந்த டிப்ரெஷன், தற்கொலை எண்ணங்கள் வெகுவாக குறைகிறது. மனதில் வரக்கூடிய கோபம், வருத்தம் என்ற மாதிரியான நெகட்டிவான எண்ணங்கள் ரொம்ப குறைஞ்சிருது. ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையில், டிப்ரெஷன் இல்லாமல், ஆங்ஸைட்டி இல்லாமல் சந்தோஷமாக அவங்க வாழ்கிறாங்க. அடுத்ததாக, நீங்கள் ரெகுலராக செக்ஸ் பண்ணும்போது ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் சுரப்பி இல்லை நிறைய ஹார்டான கெமிக்கல்ஸ் இருக்கும். ரொம்ப நீண்ட நாள் செக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த திரவங்கள் தூண்டப்பட்டு அங்கே ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் செக்ஸ் ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணுறதுனால குறைகிறது. நல்லிப்பேரஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தையே பெற்றுக்காதவங்க, செக்ஸே நிறைய பண்ணாதவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்.
அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். பல ஆண்களோட நிறைய ஆண்களோட செக்ஸ் பண்ணுற பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். லைஃபோட வாழ்நாள் செக்ஸ் பண்ணுறவங்க சாதாரண மனிதர்களை விட 4.5 ஆண்டுகள் அதிகமாக வாழ்கிறாங்க. சந்தோஷமாக வாழ்கிறாங்க, அதிகமாக வாழ்கிறாங்க. குவான்டிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரெண்டுமே அதிகமாக இருக்குது. இதை தவிர ரெகுலராக செக்ஸ் பண்ணுறவங்க முகம் நல்ல இளமையோடு இருக்கிறாங்க. முகம் பளபளப்பாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வருத்தப்படும் போது ஃபைட் அண்ட் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம். அட்ரினலின், நார்அட்ரினலின் போன்ற ஹார்மோன் வரும். இது பிபி, சுகர் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல ஹார்மோன்கள் வருது, ஆக்சிடோசின் போல் நல்ல ஹார்மோன். இந்த ஹார்மோன்கள் இவங்க உடலை இளமையாக வச்சுக்கிறதோட நீண்ட நாள் வாழ்கிறதுக்கும் இந்த ஹார்மோன்கள் ரொம்ப உதவியாக இருக்குது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. செக்ஸ் நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணிங்கன்னா இது குறைகிறது. இந்த பிரச்சனைகள் வெகுவாக குறைகிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மன வருத்தம் இருக்காது. இந்த நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. மூளையிலேருந்து நல்ல ஹார்மோன் வருது. கர்ப்ப காலத்தில் இவங்க செக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கணவனுக்கும் சந்தோஷமாக இருக்கும், மனைவிக்கும் சந்தோஷம் இருக்கும், வயிற்றில் இருக்க குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1750களில் டிசாட், டாக்டர் டிசாட் என்ற மருத்துவர் இந்த சுய இன்பம் பண்ணுற தடுக்கிறதுக்காக அது தவறு, அதில் நிறைய தீமைகள் வருது அப்படின்லாம் நிறைய கட்டுரைகள் எழுதியிருந்தாங்க. அதை தடுக்கிறதுக்கு ஆன்டி மாஸ்டர்பேட்டரி டிவைசஸ் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த ஆணுறுப்பை ஒரு கேஜ் மாதிரி போட்டு பூட்டிடுவாங்க. பெண்களுக்கு அந்த மாதிரி பூட்டிடுவாங்க. அவங்க யாரும் சுய இன்பம் பண்ண முடியாது, செக்ஸ் பண்ண முடியாது. அடுத்து டாக்டர் கெலாக் என்பவர் இப்போ நம்ம சாப்பிட்றோம், காலையில் சாப்பிட்றோம் காலை உணவாக கெலாக்னு. இந்த உணவை எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சுய இன்பம் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இதை சாப்பிட்டா வீக் ஆகிடுவாங்க, அவங்களால சுய இன்பம் பண்ண முடியாது அப்படின்னு. இன்றைக்கி நம்ம எல்லாம் அதை காலை உணவாக எடுத்துருக்கோம். உலகம் முழுவதும் இப்போ பாப்புலர் ஆகிடுச்சு கெலாக் அப்படின்னு. காலங்காலத்தில் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இது சுய இன்பத்தை தடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. செக்ஸும் சுய இன்பமும் ஈக்குவல் தான். அப்போ செக்ஸில் என்னெல்லாம் பெனிஃபிட் வருமோ அதெல்லாம் சுய இன்பத்திற்கும் பொருந்தும். அதனால் இதில் எந்த தவறும் இல்லை. செக்ஸ் ரெகுலராக பண்ணலாம். செக்ஸ் பண்ணுறதுனாலையோ சுய இன்பம் பண்ணுறதுனாலையோ எந்த தீமையும் இருப்பதாக இதுவரை கண்டறியப்படலை. ஃப்ரீக்வென்ட் செக்ஸ் நல்லது. ஒரு காஷன் என்னென்னா, நீங்கள் செக்ஸ் பார்ட்னரை மாற்றிக்கிட்டு வேறு நிறைய பேரோட செக்ஸ் பண்ணும்போது பால்வினை நோய்கள், தேவையற்ற கர்ப்பம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். அதை தவிர்க்கணும். அது ஒன்று தான் இதில் இருக்க பிரச்சனை. அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் உங்கள் பார்ட்னரோட ரெகுலரான ஃப்ரீக்வெண்ட் செக்ஸ் வச்சுக்கும்போது ஆரோக்கியமாக, இளமையாக, நீண்ட நாள் வாழக்கூடும். வணக்கம்.